உலகெங்கிலும் வாழும் ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நான் ஜோதிடர் குரு வரதராஜ பெருமாள். நம்ம இந்த காணொலியில என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அக்டோபர் மாதத்திற்கான கோச்சார கிரக நிலைகள் உங்களுடைய ராசிக்கு, ஒவ்வொருடைய ராசிக்கு மேஷம் முதல் மீனம் வரையான 12 ராசிக்காரர்களுக்கும் என்ன விதமான நற்பலன்களை கொடுக்க போகிறாங்க, யோக பலன்களா, அவயோக பலன்களா, அவயோக பலன்களா இருந்தால் அதுலேருந்து நம்ம எப்படி நம்மளை தற்காத்துக்கிறது, ஸோ இப்படியான விஷயங்களை பார்க்க போகிறோம். அதாவது கோச்சாரம் அப்படின்னா எடுத்துக்கிட்டிங்கன்னா, கோள் கிரகங்கள் எந்த நட்சத்திரத்தில் இருக்காங்க, உங்களுடைய பிறந்த ராசிக்கு அது எந்த ஸ்தானமாக வருது, ஸோ இந்த நிலையில் இருக்கக்கூடிய கிரகங்கள் என்ன யோகங்களை கொடுக்கும், என்ன அவயோகங்களை கொடுக்கும், இப்படின்றதெல்லாம் பற்றிலாம் நம்ம விவரமாக பார்க்க போகிறோம். ஸோ தொடர்ந்து காணொலியை பாருங்கள், நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறேன். அன்பும் பக்தியும் அறநெறியோடு கூடிய ஒரு சிறப்பான வாழ்க்கையை வாழணுன்ற நம்பிக்கையும் கொண்ட, யாரையும் கெடுக்காமல் யாரையும் துன்புறுத்தாமல் தன்னை காயப்படுத்தினவங்களும் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய துலா ராசிக்காரர்களுக்கு இந்த அக்டோபர் மாதம் எப்படி இருக்க போகுதுன்னு பார்க்க போகிறோம். பார்த்தவங்கள பார்த்த நிமிஷம் இட போடக்கூடிய பண்பு துலா ராசிக்காரர்களுக்கு உண்டு. அவங்களுடைய ராசியோட சின்னமே பார்த்திங்கன்னா தராசு தான். தராசு நாய தராசு, யார் பக்கம் நாயம் இருக்கோ அவங்க பக்கம் நிற்பாங்க. அதனால தான் நீதிமானான சனி பகவான் துலா ராசியில் தான் உச்சமடைகிறாரு. அப்போயே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் சுக்கிரனுடைய அதிபத்தில் வரக்கூடிய இந்த துலா ராசிக்காரர்கள் எந்த அளவுக்கு பக்குவம் பெற்றவங்களாக இருப்பாங்க, ஒரு நடுநிலை தவறாதவங்களாக இருப்பாங்க அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அப்படி இருக்கக்கூடிய இந்த துலா ராசிக்காரர்களுக்கு வரக்கூடிய இந்த அக்டோபர் மாத கோச்சார கிரக நிலையில் என்ன மாதிரியான பலன்களை கொடுக்க போகுது அப்படின்றத பார்க்க போகிறோம். இப்போ குரு பார்த்தீங்கன்னா, குருவோட நிலை ஒரு ராசியில் அதிகமான காலகட்டங்கள் எடுக்கக்கூடிய கிரகங்கள் ரொம்ப முக்கியம். அதை அவங்களை பற்றி முதல்ல பார்த்துருவோம். அதில் முதன்மையான கிரகமாக ராகு 1.5 ஆண்டுகள் ஒரு இடத்துல ஒரு ராசியில் எடுப்பாங்க. ராசிக்கு இப்போது துலா ராசிக்கு ராகு எங்கே இருக்காருன்னா 5ஆம் இடம் யோகஸ்தானத்தில் இருக்கார். ராகு பார்த்திங்கன்னா நிழல் கிரகமாக இருந்தாலும் அவருடைய செயல்கள் சனியை ஒப்பாக இருக்கும். இன்னொரு நிழல் கிரகமான கேதுவுடைய செயல்கள் பார்த்திங்கன்னா செவ்வாய்க்கு ஒப்பாக இருக்கும். சனியை போல ராகு, செவ்வாயை போல கேது அப்படின்றது ஜோதிட மொழி. அந்த வகையில் உங்களுக்கு சனி யார் அப்படின்னா துலா ராசிக்கு யோகாதிபதி. யோகாதிபதி 5ஆம் இடத்துல இருக்கிறது யோகம் தானே, ராகுவால் யோகம், ரைட், ஓகே. அந்த யோகாதிபதி சனி எங்கே இருக்கார் அப்படின்னா வக்ரத்தில், நம்ம திருக்கணித பஞ்சாங்கப்படி வக்ர நிலையில் இப்போ ராசிக்கு 7ஆம் இடத்துல இருக்கார். ராசிக்கு 6ஆம் இடத்துல இருக்கார். அதாவது மீன ராசியில் குருவோட வீட்டில் இருக்கார். இந்த குருவோட வீட்டில் இருக்கும்போதே அவருக்கு ஒரு சுபத்துவத்தன்மை வந்துடும். பொதுவாகவே எந்த கிரகமாக இருந்தாலும், எந்த அசுபர்களாக இருந்தாலும் மீனராசி போன்ற ஒரு சுபஸ்தானத்துக்கு போகும்போது சுபகிரகம் துளாராசி ரிஷபராசிக்கெலாம் வரும்போது அது தன்மைகளை கொஞ்சம் குறைச்சிக்கும், முழு தீவிரத்தெல்லாம் செய்யாது. அந்த வகையில் மீனராசியில் இருக்கக்கூடிய சனி பகவான் 6ஆம் இடத்து சனியாக வர்றார். உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்துக்குரிய ஸ்தானத்தில் சனி அமர்றாரு. அப்போ 6ஆம் இடத்துல சனி இருக்கும்போது நம்ம ஏற்கனவே பல இடங்களில் சொல்லியிருக்கோம், 3, 6, 11 உபஜய ராசிகளில் அசுப கிரகங்கள் இருந்துச்சுன்னா யோக பலன்களை செய்வாங்க. அந்த அடிப்படையிலையும் சனி உங்களுக்கு யோகத்தை செய்வார். அவர் யோகாதிபதியாக 6ஆம் இடத்துல மறைஞ்சு வக்ர நிலையில் இருக்கார். அப்போ வெளியிடங்கள், வெளி ஊர், வெளி மாநிலங்கள், வெளிநாடுகள் தொடர்பு மூலியமாக உங்களுக்கான வெற்றிகளை கிடைக்க போகுதுன்னு அர்த்தம். இதை வலுப்படுத்துகிற விதமாக இந்த சனியோட ஆதிபத்திய பலன்களை, சனி கொடுக்கக்கூடிய 6ஆம் இடத்து சனி கனியை போல இனிக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த 6ஆம் இடத்து சனி கொடுக்கக்கூடிய பலன்களை, காரகத்துவ பலன்களை, ஸ்தான பலன்களை அதிகப்படுத்தி கொடுக்கறதுக்கு ஒரு விஷயம் நடக்க போகுது அக்டோபர் 8ஆம் தேதிக்கு மேலே. அக்டோபர் 8ஆம் தேதி மேலே என்ன அப்படி என்னங்க ஒரு அதிசயம் நடக்க போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, குரு அதிசார நிலையில் முன்னோக்கி வர போகிறாரு. தான் வர வேண்டிய ஸ்தானத்துக்கு முன்கூட்டியே வந்துடுறது. அப்படி வர்றதுனால என்ன ஆகும் அப்படின்னா, அவரோட வேகம், செயல்பாடுகள் ரொம்ப சிறப்பாக இருக்கும். இப்போ இங்கே கடகராசிக்கு வர்றாரு. கடகராசின்றது துலா ராசிக்கு 10ஆம் இடம். 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பார்த்தீங்க அப்படின்னா இவ்வளோபடியே தொழிலில் நல்ல மாற்றங்களையும் முன்னேற்றங்களையும் கொடுக்க போகிறாரு. இங்கே உச்சம் பெற்ற குரு கூட ராசிநாதனுக்கு, அதாவது துலா ராசிநாதனுக்கு சுக்கிரனுக்கு குரு பகை கிரகமாக இருந்தாலும் அவர் சுப கிரகம் தான். ஸோ அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனிக்கு பார்வையை கொடுத்து உங்களோட சேவைகள் மூலியமாக உங்களுக்கு நல்ல வருமானங்களையும் வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி கொடுக்க போகிறாரு. 6ஆம் இடமாக வரக்கூடியது மீனராசி, 10ஆம் இடம் இருக்கிற கடகராசி, ரெண்டுமே நீர் ராசி, கடல் ராசின்னு சொல்லுவோம். வெளிநாட்டு பயணங்களை குறிக்கக்கூடிய ஸ்தானம் அதுதான். அப்போ வெளிநாட்டு முயற்சிகள் மூலிமா, வெளிநாட்டு தொடர்புகள் மூலயமா உங்கள் தொழில் வாய்ப்புகள், உங்களோட வருமான வாய்ப்புகள் அதிகரிக்க போகுது அக்டோபர் மாதத்துலேருந்து அப்படின்றத உறுதியாக சொல்ல முடியும். இந்த அதிசாரத்து குருவும் வக்ரச்சனியும் சிறப்பான யோக பலன்களை உங்களுக்கு கண்டிப்பான முறையில் கொடுப்பாங்க. அதில் எந்த சந்தேகமும் வேண்டியதில்லை. அது மட்டும் இல்லாமல் உங்கள் ராசியில் ஒரு முக்கியமான கிரக நிலை போய்கிட்டு இருக்கு, கோச்சாரம் போயிட்டுருக்கு. என்ன அப்படின்னா புதன் ப்ளஸ் செவ்வாய் 2 பேருமே சேர்ந்து பார்த்திங்கன்னா உங்கள் ராசியிலே இருக்காங்க. இதில் புதன் துலா ராசிக்கு பாக்கியாதிபதி, செவ்வாய் தன மற்றும் கலத்திரஸ்தானத்து அதிபதி, 7ஆம் இடத்து அதிபதியாக வர்றாரு.
இந்த இந்த நிலை வந்து பாக்கியாதிபதியும் தனகாரனும் சேர்றது தர்மகர்மாதிபதியும் ராசியிலே அமரும் போது அது சிறப்பான ஒரு கூட்டு சேர்க்கையாக சொல்லப்படுறது. பொதுவாகவே புதன் செவ்வாயோட தொடர்பு அப்படின்றது ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம். ஏன்னா புதன் வந்து பார்த்தீங்கன்னா புத்தி காரகன், அறிவாளி. இந்த செவ்வாய் வந்து பார்த்தீங்கன்னா சண்டைக்காரன். அதாவது வேகமும் விவேகமும் சேர்ற ஒரு சேர்க்கை தான் புதன் செவ்வாய் சேர்க்கை. ஸோ இந்த அமைப்பு இருக்கிறவங்க தன்னோட புத்திசாலித்தனத்தோட எங்கே நிம்மறணும், எங்கே வளைஞ்சு கொடுத்து போகணும் அப்படின்றதெல்லாம் நல்லா புரிஞ்சு அதுக்கேற்ற மாதிரி செயல்பட்டு வெற்றிகள் அடையக்கூடிய அமைப்பில் வந்துடுவாங்க. ஸோ அந்த வகையில் இப்போது இந்த அக்டோபர் மாதத்தோட கோச்சார நிலையில் புதன் செவ்வாய் ராசியிலேயே இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து நல்ல சிறந்த யோக பலன் தான் கொடுக்க போகிறாரு. அதில் இந்த சந்தேகம் வேணாம். அதே மாதிரி 11ஆம் இடத்துல கேது, செவ்வாயை போல் வேலை செய்யக்கூடிய கேது 11ல் இருக்கார். கேது வந்து கடனை குறிக்கக்கூடிய கிரகம். கேதுவுடைய தொடர்பு மூலிமா கடனால் நீங்கள் லாபங்கள் அடையக்கூடிய ஒரு யோகத்துக்கு வர்றீங்க. கடனால் வீழ்ந்தவங்கள தான் நம்ம எல்லோரும் கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் வந்து உண்மையிலே கடனை சரியாக பயன்படுத்துகிறவங்க வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றங்கள் அடைவாங்க அப்படின்றதுக்கு நீங்கள் ஒரு உதாரணமாக இருக்க போகிறீங்க. உங்களுக்கு ஏற்கனவே கடன் பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா அதெல்லாம் வந்து ஒரு மாதிரி சரியாகிறதுக்கு ஒரு கட்டுக்குள்ளே வர்றதுக்கான நல்ல வாய்ப்புகள் இருக்குது. அதையும் தாண்டி சூரியன் சுக்கிரன் இவங்களோட நிலையும் ரொம்ப சிறப்பாகவே இருக்குது. சூரியன் சனியோட பார்வையிலும், சனிக்கு சூரியனோட பார்வையிலும், சனிக்கு குரு சுபகிரக தொடர்பு இருக்கிறதுனாலையும் சிவபக்தியும் சித்தர் வழிபாட்டிலையும் உங்களுக்கு ஈடுபாடு அதிகரிக்க போகுது. அது மட்டும் இல்லாமல் சனிக்கு எப்படி குருவுடைய வியாழனுடைய அனுகூல பார்வை இருக்கோ அதே போல் சூரியனுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்கள் லாபஸ்தானாதிபதி சூரியனுக்கு உங்கள் ராசிநாதன் சுக்கிரன் சேர்ந்து சுபத்துவத்தன்மையை கொடுத்துட்றாரு. அப்போ சனியும் அங்கே சுபத்துவத்தன்மை அடைகிறாங்க, சூரியன் இங்கே சுபத்துவத்தன்மை அடைகிறாங்க. இந்த நிலையில் வந்து பக்தி, உங்களுக்கான நல்ல நண்பர்கள் சேர்க்கை இதெல்லாம் ஏற்பட்டு இந்த அக்டோபர் மாதம் முழுதான் உங்களுக்கு எப்பயுமே அடுத்தடுத்து வர காலங்களுக்கும் ஒரு மிகப்பெரிய நல்ல வெற்றிக்கான அடித்தல் அமைக்கிற மாதமாக இந்த அக்டோபர் மாதம் இருக்க போகுது அப்படின்றத உறுதியாக சொல்கிறேன். துலாம் ராசி அன்பர்களுக்கு 2025ஆம் ஆண்டு அக்டோபர் மாத பலன்களில் என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போகுது, என்னென்ன விஷயங்களில் நீங்கள் உயர்ந்த நிலைக்கு போக போகிறீங்க அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா துலாம் ராசிக்கு அக்டோபர் மாதம் என்றாலே பாதி வெற்றி பாதி கவனம் அப்படிங்கிறது தான் எப்பொழுதுமே ஒவ்வொரு அக்டோபர் மாதத்துலையும் இருக்கும். அப்போ இந்த வருஷத்தில் கிரகங்கள் உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 3-4 கிரகங்கள் ரொம்ப சாதகமாக இருக்குது. முன்னாடியாச்சும் ஒரு கிரகம் 2 கிரகம் தான் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். ஆனால் இந்த வருஷத்தில் வந்து பார்த்திங்கன்னா குரு பகவான் சாதகமாக இருக்கார். அதே போல் வந்து புதன் பகவானும் உங்களுக்கு சாதகமாக இருக்க போகிறாரு. சுக்கிர பகவானும் ரொம்ப ரொம்ப சாதகமாக இருக்க போகிறார். அப்போ இவ்வளோ விஷயங்கள், ஏன்னா சுக்கிரன் புதன் பரிவர்த்தனை வேறு இந்த மாதத்தில் உங்களுக்கு ஏற்படுது கிரக ரீதியாக. அப்போ ஒரு ஏற்றத்துக்குரிய விஷயங்கள் கிரகங்கள் உங்களுடைய உறுதுணைக்கு உறுதுணையாக இருக்க போகிறாங்க, உங்களுடைய முயற்சிக்கு உறுதுணையாக இருக்க போகிறாங்க. ஓகேவா? அப்போ எனக்கு பாதுகாப்பே கிரகம் தானா அப்படின்னா உறுதியாக உங்களுக்கு பாதுகாப்பே கிரகங்கள் தான். கிரகங்களை நீங்கள் முழுமையாக நம்பிக்கையோடு செஞ்சீங்கன்னா உங்களுக்கு நல்ல மாற்றம். இந்த மாதம் துவக்கத்திலிருந்தே, இந்த மாதத்தில் நீங்கள் துவக்கத்திலிருந்தே நம்பிக்கையோடு மட்டும்தான் செயல்படணும். எக்காரணம் கொண்டு நம்பிக்கைங்கிறது உங்கள் மேலே மட்டும்தான் வைக்கணும். நீங்கள் பிறர் மேலே நம்பிக்கை வச்சிட்டிங்கன்னா இந்த மாதம் ஆரம்பத்தில் உங்களை அப்படியே ஒரு லெவலில் கொண்டு போயிட்டு கடைசி நேரத்தில் என் மூலமாக தான், அதை இந்த ஒரு வார்த்தை சொல்லுவாங்கள்ல, இவர் மாப்பிள்ளை இவர் தான், இவர் போட்டிருக்க சட்டை என்னது அப்படிம்பாங்கள்ல, நம்ம ரஜினி சார் ஒரு படத்தில் சொல்லுவார்ல, அதே மாதிரி தான். ஓகேவா? அசால்ட்டாக என்ன செஞ்சுருவாங்க, இவர் வந்து இந்த நிலைக்கு வந்திருக்காரு, ஆனால் இந்த நிலைக்கு வந்ததுக்கு நான் தான் காரணம் அப்படின்னு சொல்லி வெளிப்படையாக பேசிடுவாங்க. அந்த இடத்துல ஒரு மனசுக்குள்ளே ஒரு கவலை உங்களுக்கு வந்துடும். அதனால் முழுக்க நீங்கள் உங்களை நம்பி மட்டுமே செயல்படுங்க. உங்கள் மேலே தன்னம்பிக்கை வச்சு நீ செஞ்சீங்கன்னா, நீங்கள் யாரையும் நம்பி செய்யலைன்னா உங்களுக்கு முழுமையான மன திருப்தி ஏற்படும். பொருளாதாரத்தில் மிகப்பெரிய மாற்றம் உண்டு. துலாம் ராசி அன்பர்களில் தன்னுடைய வாழ்க்கை துணையை தேடிக்கொண்டிருக்கிற அன்பான நேயர்களுக்கு வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுப்பதற்கான ஒரு பாக்கியம் உண்டு. சும்மா வெளியூரில் பார்த்தேன், வெளியூர்லாம் சுற்றி பயோடேட்டா கொடுத்து பார்த்தேன், எங்கேயும் அமையலை அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணிங்கன்னா அடுத்த தெருவில் உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு வாழ்க்கை துணை இருப்பாங்க. பக்கத்து ஏரியாக்குள்ளே இருப்பாங்க, பக்கத்து வீட்டு பக்கத்தில் கூட இருப்பாங்க. தொலைதூரமாக உங்களுடைய வாழ்க்கை துணை இந்த மாத பலன்களை வச்சு பார்க்கும்போது தொலைதூரமாக வாழ்க்கை துணை இருப்பதற்கான பாக்கியம் குறைவு. ஓகேவா? உங்களுடைய சுற்று வட்டாரத்துக்குள்ளே தான் உங்களுடைய வாழ்க்கை துணை இருப்பதற்கான ஒரு பாக்கியம் உண்டு.
அதேபோல் துலாம் ராசி என்பவர்களை யாரெல்லாம் வெளிநாட்டில் வேலை பார்க்குறீங்களோ, வெளிநாட்டில் நீங்கள் ஒரு குடியுரிமை வாங்கியிருந்தாலும் சரி, அல்லது வெளிநாட்டிலே நீங்கள் வேலை பண்ணிட்டு பார்க்குறதாலும் சரி, உங்களுக்கான ஒரு அங்கீகாரமும் உங்களுக்கான ஒரு மதிப்பும் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதம். வெளிநாடு வேலை பார்க்குற அத்தனை பேருக்குமே பிற்பகுதியிலும் ஏற்றம் உண்டு. ஏன்னா கிரக நிலைகளில் சில மாற்றங்கள் ஏற்படும். வெளிநாட்டில் வேலை பார்க்குறவங்களுக்கு கிரக நிலையில் ஒரு மாற்றம் ஏற்படும். ஏன்னா கண்டம் விட்டு கண்டம், அதாவது லக்னாதிபதி லக்கணத்தில் இருந்த ஒரு அமைப்புங்க. லக்னாதிபதி லக்கணத்துக்கு 12க்கு போயிட்டான்னு ஒரு அமைப்பு. இப்போ இவங்க ஒரு உள்நாட்டை விட்டு வெளிநாடு போயிட்டால் 12ஆம் இடம், தொலைதூர பயணங்கள் அப்படிங்கிறது தூரதேச பயணங்கள்னு சொல்லுவோம். அப்போ நம்மளுடைய இந்தியாவில் பிறந்து வெளிநாட்டில் வேலை பார்க்குற, வெளிநாட்டில் குடியுரிமை வாங்கி வாழ்கின்ற நம்முடைய இந்தியர்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஏற்றமான சூழ்நிலை உண்டு. மதிப்பும் மரியாதையும் அங்கே கிடைக்கும். குடியுரிமை வாங்கணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு குடியுரிமை கிடைச்சிரும். ரொம்ப நாளாக இழுத்துக்கிட்டு இருக்குங்க, குடியுரிமை கிடைக்கவே மாட்டேங்கன்னா குடியுரிமை கிடைப்பதற்கான பாக்கியம் உண்டு. இது நம்ம இந்தியாவில் மட்டும் சொல்லலை, வேறு நாட்டில் பிறந்து இன்னொரு நாட்டில் வாழ்கிற அன்பு நேயர்களுக்குமே இது பொருள். ஓகேவா? தன்னுடைய தாய்நாட்டிலிருந்து வேறு நாட்டில் வேலை பார்க்க போகின்ற அல்ல வேலை பார்த்து கொண்டிருக்கிற நபர்கள் அனைவருக்குமே குடியுரிமை பெறுவதற்கான பாக்கியம் உண்டு. அதே போல் பெண்களுக்கு சில சிக்கல்கள் இருக்குது, மனசு விட்டு சொல்ல முடியாத அளவுக்கு மன அழுத்தம் இருக்குது. உங்களை கூடவே இருந்து வச்சு செஞ்சுக்கிருக்காங்க, நீங்கள் வெளியே சொல்ல முடியாமல் தவிச்சுக்கிருக்கீங்க அப்படின்னா உறுதியாக அந்த சிக்கல்லேருந்து வெளியே வருவீங்க. உங்களுக்கான ஒரு நல்ல ஒரு அன்பான ஒரு சூழ்நிலை ஏற்படும், தைரியம் அதிகரிக்கும். உங்களை வச்சு செஞ்சவங்களை திரும்ப பதிலடி கொடுத்துட்டு தான் நீங்கள் வெளியே வருவீங்க. அதற்கான காலம் பயன்படுத்திக்கோங்க. சும்மா அடிமையாக இருக்க வேண்டாம். அதாவது அடிமையாக இருக்க வேண்டாம்னா நம்ம தவறான ஒரு இது சொல்லலை, ஆண்களுக்கு அடிமையாக இருக்க வேண்டாம்னு நான் சொல்லலை. பொதுவாகவே பெண்களே அடிமைப்படுத்துகிறாங்க. ஓகேவா? குடும்ப உறுப்பினர்களே அடிமைப்படுத்துகிறாங்க, அது உண்மைதான். அப்போ அந்த அடிமைத்தனத்தை, அது எந்த ஒரு உறவாக இருந்தாலும் சரி, பெண்களை கொடுமைப்படுத்துகின்ற, பெண்களை கஷ்டப்படுத்துகின்ற நபர்களுக்கு பதிலடி கிடைக்க போது நிறைய விஷயங்களை மாட்ட போகிறீங்க. கவனமாக இருங்க. பெண்களை தவறாக சித்தரிக்கின்ற நபர்கள் யாராக இருந்தாலும் வெளிப்படையாக மாட்டிக்கொள்ளக்கூடிய சூழ்நிலைகள் இந்த கிரக அமைப்பில் ஏற்பட போகுது. ஓகேவா? அதனால் தவறுகள் செய்வது மிகப்பெரிய கொடுமை. அதை திருத்திக்கிட்டிங்கன்னா நீங்கள் நல்லா இருப்பீங்க. ஓகே, அதுக்கு அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா இந்த அக்டோபர் மாதத்தில் நீங்கள் என்ன வழிபாடு செஞ்சால் மிகப்பெரிய மாற்றம் ஏற்பட போகுது அப்படின்னா, நீங்கள் சனீஸ்வர பகவானை போய் கைப்பற்றிக்கணும். சனீஸ்வர பகவானை முழுமையாக கைப்பற்றிக்கிட்டு, சனீஸ்வர பகவானே என்னுடைய வாழ்க்கையில் வெற்றியை கொடுங்க, என்னுடைய வாழ்க்கையில் ஒரு மகிழ்ச்சியை கொடுங்கன்னு சொல்லி மனசார வழிபாடு செஞ்சீங்கன்னா, நீதாயா அப்படின்னு கரண் பிடிச்சி வேண்டுனீங்கன்னா உறுதியாக சனீஸ்வர பகவானுடைய முழு ஆதிக்கம் பெற்று நீங்கள் எந்த சிக்கலில் இருந்தாலும் சரி, எந்த பிரச்சனையில் இருந்தாலும் சரி, நீங்கள் உறுதியாக வெளியே வருவீங்க, நல்லா இருப்பீங்க, மகிழ்ச்சியாக இருப்பீங்க. நீங்கள் சனிக்கிழமை உங்களால் முடிஞ்சளவு சனீஸ்வர பகவானை போய் பார்த்துருங்க. பார்க்க முடியலைங்க, கோயில் இல்லைங்க அப்படிங்கிறவங்க காக்காவுக்கு சாப்பாடு வைங்க. அதுக்கடுத்தபடியாக பார்த்திங்கன்னா வயசான முதியவர்கள், ஊனமற்றவர்களுக்கு உதவி செய்யுங்க. இதை நீங்கள் கரெக்டாக எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணிங்கன்னா உறுதியாக உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றம், ஏற்றம் உண்டு. துலா ராசி அன்பர்களுக்கு அக்டோபர் மாத பலனை பற்றி இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். துலா ராசியில் வரக்கூடிய நட்சத்திரம் சித்திரை, சுவாதி, விசாக நட்சத்திர அன்பர்கள். ரொம்ப நேர்மையாக நியாயமாக வாழ்க்கையை வாழணும், மற்றவங்களுக்கு உதவிகள் செய்யணும், யாருக்காகவும் எதுக்காகவும் பொய் சொல்லக்கூடாது அப்படின்னு வாழக்கூடியவர்கள் இந்த துலா ராசி அன்பர்கள். துலா ராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் பார்த்திங்கன்னா உங்கள் ராசியில் 7ஆம் அதிபதி 2ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் இருக்கார். 10ஆம் இடத்துல குரு அதிச்சாரம் பெறுறார். அதனால் பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு தொழிலில் எண்ணற்ற மாற்றங்களை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக இருக்க போகுது. தொழிலே இல்லை அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு தொழில் வாய்ப்புகள் வரும். தொழிலில் வளர்ச்சிகள் இல்லை, அதுக்கு பணம் தேவை இருக்குது, பணம் வரமாட்டேங்குது அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு பண வரவுகளை கொடுக்கக்கூடிய மாதம். ஏதாவது ஒரு வகையில் பணம் நிறைய சோர்ஸஸில், ஒரு பேங்க் லோனாவோ இல்லை குடும்பத்தில் உள்ளவர்கள் உதவிகள் மூலமாக உள்ள நண்பர்கள் மூலமாக உங்களுக்கு பண வரவுகள் வரும். அதன் மூலமாக தொழிலை அடுத்த நிலைக்கு எடுத்து செல்வதற்கான ஒரு வாய்ப்புள்ள மாதமாக இருக்க போகுது. அதே போல் பார்த்திங்கன்னா
தொழிலில் புதிய விஷயங்கள் ஏதாவது புதுசாக ஏதாவது ட்ரை பண்ணலாம், புதுசாக ஏதாவது பிஸ்னஸ் ஆரம்பிக்கலாம், அதுமாதிரி புதுசாக ஏதாவது பிரான்ச் போடலாம், புதுசாக நம்ம வந்து ப்ராடக்ட் ஆட் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு, புதுசாக ப்ராஜெக்ட் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு ஒரு அற்புதமான மாதமாக இந்த அக்டோபர் மாதம் இருக்க போகுது. அதே மாதிரி பட்டங்கள் பதவிகள் கிடைப்பதற்கான மாதம். பார்த்தீங்கன்னா வேலையில் இருக்கீங்க, ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கிறதுக்கு, ஒரு ரெகக்னேஷன் கிடைக்கிறதுக்கான ஒரு மாதமாக இருக்கும். அரசு சார்ந்த வேலைகள் இருக்கவங்களுக்கு நல்ல ஒரு அங்கீகாரம் கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்புள்ள மாதம். அதே போல் பேங்க் எக்ஸாம் எழுதுறீங்க, அதே மாதிரி கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் எழுதுறீங்க, காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் எழுதுறீங்க அப்படின்னா ஐஏஎஸ் ஐபிஎஸ்ஸு, அதே போல் டோஃபெல் ஜிஆர்இ, அதே போல் சிஏ எக்ஸாம்ஸ்லாம் எழுதுறீங்க அப்படின்னா அவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல அந்த தேர்ச்சி பெறக்கூடிய ஒரு முக்கியமான மாதமாக இருக்க போகுது. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதத்தில் வேலை இல்லாதவர்களுக்கு வேலை வாய்ப்பை கொடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான மாதம். வேலையே இல்லை சார், நான் என்ன பண்ணுறது தெரியாமல் முடிச்சிட்ருக்கேன், குடும்பத்தை எப்படி காப்பாற்றுறதுன்னு தெரியல, லோன் கட்ட முடியாமல் மாட்டிட்டு உட்காந்துருக்கேன், நல்ல வேலை பார்த்தேன், திடீர்னு வேலையை விட்டு அனுப்பிச்சிட்டாங்க, திடீர்னு வேலை போயிடுச்சு, நான் ரொம்ப நேர்மையாக இருக்கனால என்னை ஏமாத்துறாங்க, அதனால் நான் சண்டை போட்டேன், அதனால் வேலை போயிடுச்சுன்னு சொல்லக்கூடியவர்களுக்கு இந்த மாதம் நல்ல ஒரு இடத்துல வேலை கிடைக்கும். கவலைப்படாதீங்க. வேலை மாற்றம் செய்யணும்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு இந்த மாதத்தில் வேலை மாற்றம் உறுதியாக உண்டு. அதற்கான முயற்சிகளை செய்யலாம். குடும்பத்தில் சந்தோஷங்கள் இருக்கும். நிறைய பேருக்கு குடும்பத்தில் பிரச்சனைகளை கடந்த காலகட்டத்தில் நிறைய சந்திச்சிட்டிங்க. குடும்பத்தில் ஒரே சண்டை, கணவன் மனைவி பிரச்சனை, குடும்பத்தில் அம்மா அப்பா கூட பிறந்தவங்களால ஒரு ஏமாற்றம் எல்லாத்தையும் சந்தித்தவர்கள் இந்த துலா ராசி என்பது. அதுவும் லாஸ்ட்டு 3 இயர்ஸில் அவங்களால நிறைய பிரச்சனைகளை சந்திச்சுட்டு இருப்பீங்க. அந்த பிரச்சனைகள்லாம் தீரக்கூடிய ஒரு நேரம். அவங்க உங்களுக்கு உதவிகள் செய்யக்கூடிய நேரம். சார் உதவி செய்யலாம் கூட பரவாயில்ல, என்னை டார்ச்சர் பண்ணாமல் இருந்தால் போதும்னு நினச்சாங்கன்னா அவங்களால உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. பூர்வீக சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள்லாம் தீரக்கூடிய நேரம். பூர்வீக சொத்து கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. இடம், வண்டி, வீடு, வாகனம் வாங்குவதற்கான ஒரு அற்புதமான மாதம். இந்த மாதத்தில் நீங்கள் முயற்சிகள் செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக ஒரு இடம் வாங்கலாம், ஒரு வீடு வாங்குறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இல்லை சார் இருக்கிற வீடை விற்றா போதும்னு நினச்சிட்ருக்கேன், அதுக்கு முடியாமல் உட்காந்துட்ருக்கேன்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு இந்த மாதம் இடம் விற்கும், வீடு விற்கும், அதற்கான முயற்சிகள் செய்யலாம். அதன் மூலமாக உங்களுடைய நீண்ட நாள் பிரச்சனைகள் தீரும். என் பையனை படிக்க வைக்கணும், என் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணணும், எனக்கு கடன் பிரச்சனை இருக்குது, கடனை தீர்க்கணும்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு அதெல்லாம் தீரக்கூடிய நேரம். அது மட்டும் இல்லாமல் திருமணம் சம்பந்தமான பிரச்சனைகள் எல்லாமே நிவர்த்தி ஆகக்கூடிய நேரம். பேசுனீங்கன்னா பிரச்சனைகள் சால்வ் ஆயிடும். நீங்கள் தான் வந்து பேச மாட்டேறீங்க, அதான் ப்ராப்ளம். இல்லை உங்கள் மனைவியோ கணவரோ அவர் உங்ககிட்ட பேசுனா நம்ம பேசலாம்னு நினச்சிட்டு இருப்பீங்க, அவங்க உங்ககிட்ட பேசக்கூடிய நேரம். அதன் மூலமாக திருமணத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரக்கூடிய நேரம். திருமண வாய்ப்புகள் தேடி வரக்கூடிய நேரம். மிஸ் பண்ணிடாதீங்க. நிறைய துளாராசி என்பவர்கள் இது மாதிரி நிறைய மிஸ் பண்ணியிருக்கீங்க. எல்லாம் பார்த்து ஓகேன்னு சொல்லி கடைசி நேரத்தில் வேறு ஏதாவது டக்குன்னு மாற்றிடுவீங்க முடிவை. அதனால் சில பேருக்கு இருக்கிறதும் போச்சுன்ற மாதிரி திருமண வாய்ப்புகள் தடைபட்டிருக்கும். அவங்களுக்கெல்லாம் அதெல்லாம் திருப்பி நடக்கக்கூடிய நேரம். அதற்கான முயற்சிகள் செய்யலாம். குழந்தை சம்பந்தமான பிரச்சனை உள்ளவர்களுக்கு குழந்தை பேர் கிடைக்கக்கூடிய நேரம். 2ஆம் குழந்தைக்கு முயற்சி செய்யக்கூடியவர்களுக்கு முயற்சி செய்யலாம். அதுமாதிரி காதலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். காதல் பண்ணுறீங்க, அதில் ஒரு சண்டை இருக்குது, ஒரு பிரேக்கப் இருக்குன்னா அதெல்லாம் நிவர்த்தி ஆகக்கூடிய நேரம். அதே போல் காதல் வீட்டில் சொல்லி கல்யாணம் பண்ணணும்னு நினச்சேன் சார், நான் நேர்மையாக இருந்து எங்கள் அம்மா கிட்ட சொன்னேன், எங்கள் அம்மா ஒத்துக்கலை, எங்கள் அப்பா ஒத்துக்கலைன்னு சொல்லக்கூடியவர்களுக்கு இந்த மாதம் உங்களுடைய உணர்வுகளை ஒத்துக்கிட்டு அவங்க காதல் திருமணத்துக்கு ஓகேன்னு சொல்லக்கூடிய நேரம். கொஞ்சம் பொறுமையாக ஹேண்டில் பண்ணுங்கள், அவ்வளோதான் விஷயம். அது பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வெற்றி வாய்ப்புகள் உண்டு. அதேமாதிரி வெளிநாடு சென்று வேலை பார்ப்பதற்கு, வெளியூர் சென்று வேலை பார்ப்பதற்கு, எக்ஸ்போர்ட் இம்போர்ட் சம்மந்தமான துறைகளில் வெற்றி வாய்ப்புகள் கிடைப்பதற்கான நேரம். வெளிநாட்டிலே இருக்கேன் சார், கொஞ்சம் பிரச்சனை போயிட்டுருக்கு, வேலையை விடுற மாதிரி இருக்கேன் அப்படின்னா கண்டிப்பாக மாறிடுங்க. யோசிக்காதீங்க. வேலை போகிற மாதிரி இருக்குது, ப்ரெஷர் இருக்குது அப்படின்னா மாறக்கூடிய நேரம். குரு அதிச்சாரம் பெற்றிருக்கறனால கண்டிப்பாக தைரியமாக மாறுங்க. உங்களுடைய தனஸ்தானத்தை பார்க்குறாரு. நீங்கள் அங்கே ப்ரெஷர் இருக்கிறது காரணமே என்னென்னா நீங்கள் வேலை மாறினா நல்லா இருக்குன்றக்காக தான். அது நிறைய பேர் யோசிக்கிறது இல்லை அப்படியே சமாளிச்சிடணும்னு நினைக்கிறீங்க. அதனால தான் நிறைய பேர் கடைசியில் வேலையை போயிடுது. அந்த மாதிரி யாராக இருக்கீங்கன்னா வேலை மாற்றம் பண்ணிக்கோங்க. வேலை இல்லாமல் இருக்கேன் சார் அப்படின்னா வேலை கண்டிப்பாக கிடச்சிரும், அதில் எந்த டவுட்டும் கிடையாது. சரிங்களா? ட்ரை பண்ணுங்கள், சூப்பராக இருக்கக்கூடிய நேரம். இந்த மாதம் உங்களுக்கு சந்திராஷ்டம் நாட்கள் 11ஆம் தேதி 12ஆம் தேதி ரொம்ப கவனமாக இருக்கணும். தேவையில்லாத பிரச்சனையில் ஈடுபடக்கூடாது. அதே போல் இந்த மாதம் நல்ல நாட்கள்னு சொல்லக்கூடிய 1ஆம் தேதி 2ஆம் தேதி மற்றும் 23ஆம் தேதி 4ஆம் தேதி சிறப்பான நாட்கள். அந்த நாட்களில் நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகள் வெற்றி பெறும். இந்த மாதம் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னா பக்கத்தில் சிவன் கோவிலில் போய் முடிஞ்சால் டெய்லி அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு ஒரு 6 தீபம் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அனைத்து விதமான பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து
உங்களுக்கு வாழ்க்கையில் எல்லா விதமான நன்மைகளும் நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பை இந்த சிவ வழிபாடு கண்டிப்பாக உங்களுக்கு செய்யும். துலாம் ராசி என்பர்கள் ரொம்ப இயற்கையிலேயே ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கக்கூடியவர்கள். அவங்களுடைய குணமே பார்த்தீங்கன்னா எப்போதுமே ரொம்ப ஹாப்பியா இருக்கணும். என்ன ஒரு பிரச்சனைகள் வந்தாலும், என்ன ஒரு துக்கங்கள் துன்பங்கள் வந்தாலும் அதெல்லாம் பொருட்படுத்தாம சட்டையே பண்ணக்கூடாது. நம்ம பிரச்சனைகள் வரும் போகும், அதெல்லாம் பத்தி நம்ம யோசிக்க கூடாது. எப்போதுமே ரொம்ப ஹாப்பியா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த துலாம் ராசி என்பர்கள். ஆனாலும் அந்த துலாம் ராசி என்பர்களுக்கு கடந்த ஒரு 2 வருடங்களுக்கு மேலாக நிறைய பிரச்சனைகள், அந்த பிரச்சனைகளை எல்லாம் நாங்க தாண்டி வந்துருவோம் செஞ்சிருவோம் அப்படின்னு நாங்களும் ரொம்ப நம்பிக்கையோட இருந்தோம் மேடம். இன்றைய அளவுக்கு ஒரு துளி கூட அந்த பிரச்சனைகள்ல இருந்து நாங்க வெளியில வரல அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு உங்களுடைய ஜாதகத்துல இருக்கக்கூடிய திசாபுத்தி பலன்கள் ஏதாவது ஒரு மாற்றத்தை கொடுக்குமா அப்படின்றத நீங்க முதல்ல அறிஞ்சு தெரிஞ்சுக்கிறது நல்லது. இன்னொரு விஷயம், ஒரு தெய்வ பலத்தை எப்போதுமே கூட வச்சுக்கோங்க. இந்த துலாம் ராசி என்பர்கள் எப்போதுமே பாத்தீங்கன்னா தெய்வத்தெல்லாம் பிரார்த்தனை பண்றீங்க, இல்லைன்னு சொல்லல. ஆனா இஷ்டத்துக்கு சில விஷயங்களை செய்யக்கூடியவர்களும் இந்த துலாம் ராசி என்பர்கள் தான். அதாவது யாரெல்லாம் என்னென்னலாம் சொல்றாங்களோ அது எல்லாத்தையுமே செஞ்சிடுறது. இதுதான் ஒரு வரைமுறை இல்லாம எல்லாத்தையும் போய் செய்யறது. ஒரு துலாம் ராசி அன்பர் எனக்கு போன் பண்ணாங்க, இந்த மாதிரியாக நானு மிளகுல தீபம் போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போன் பண்ணாங்க. என்னடா இது, அவங்க இத்தனைக்கும் என்கிட்ட ஜாதகம் பார்க்கல, எதுவும் பார்க்கல, ஒரு சின்னதா ஒரு சஜஷன் கேட்கணும் அப்படின்ற மாதிரியாக கேட்டாங்க. சரி சொல்லுங்க அப்படின்னு பார்க்கும்போது அந்த துலாம் ராசி என்பர் சொல்றாங்க, என்னுடைய பொண்ணுனால நிறைய கஷ்டப்படுறேன், என்னுடைய பொண்ணுக்கு வாழ்க்கை போயிடுச்சு, என்னுடைய பொண்ணு 2வது திருமணம் பண்ணியும் அவளுக்கு பல ஏமாற்றங்கள் வந்துருச்சு, அடுத்து பாத்தீங்கன்னா என்னுடைய லைஃபும் நல்லா இல்லை, இந்த மாதிரி பல விதமா அடுக்கிக்கிட்டே போறாங்க, பிரச்சனைகளை அடுக்கிக்கிட்டே போறாங்க. நீங்க என்ன தெய்வத்தமா வழிபாடு பண்றீங்க, என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டா, இந்த மாதிரியாக நானு சனிக்கிழமை மிளகு தீபம் போடுறேன். உங்களுக்கு யாருமா சொன்னாங்க இப்படி எல்லாம் பண்ண சொல்லி அப்படின்னு சொல்லி கேக்குறேன். அவங்க என்னெல்லாமோ சொல்றாங்க, அவங்க சொன்னாங்க, இவங்க சொன்னாங்க, இந்த மாதிரி சொன்னாங்க, இப்படி சொன்னாங்க அப்படின்னு அவங்க அடுக்கிக்கிட்டே போறாங்க. அவங்க கிட்ட பேசுறதுக்கே நம்மளுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. ஏன்னா இந்த துலாம் ராசி என்பர்கள் தன்னை நம்பி போறவங்க கிட்ட தன்னையே ஒப்படைக்கக்கூடிய ஒரு அமைப்பாக தான் இருப்பாங்க. ஏன்னா நம்மளை நம்பி போன் பண்ணிருக்கிறாங்க, இவங்க ஏதாவது நமக்கு ஒரு தீர்வு சொல்லுவாங்க அப்படின்னு நம்மள ஒரு 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 நம்பிக்கையோட அவங்க கூப்பிடும் போது அவங்களுடைய உணர்ச்சி வசப்பட்டு பேசுறாங்க. அழுகனா அவ்வளவு ஒரு அழுகையோட பேசுனாங்க. அந்த அளவுக்கு என்னன்னே வரைமுறை இல்லாமல் சில பரிகாரங்களை செய்யும் போது அது மேலும் மேலும் பிரச்சனைகளை கொடுக்குமே தவிர வேற எந்த தீர்வுகளையும் கொடுக்காது. அதற்கு அந்த தசாபுத்தி ஒரு காரணமாக கூட இருக்கும். உங்களுடைய மோசமான தசாபுத்தியாக இருக்கு அப்படின்னா நீ என்ன வேணாலும் செய் ராஜா, உனக்கு நான் சப்போர்ட் பண்றேன் அப்படின்ற மாதிரியாக அந்த எரியிற தீபத்துல எண்ணெயை விடுற மாதிரிதான் அந்த தேவையில்லாத பரிகாரங்கள், தேவையில்லாத ஒரு பிரச்சனைகளை கொடுத்துக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும். அதனால துலாம் ராசி என்பர்கள் நீங்க முதல்ல உங்களுடைய ஜாதக ரீதியான ஒரு தெய்வ பலத்தை தெரிஞ்சுக்கோங்க. தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா அது ஒரு நல்ல ஒரு விடியலை கொடுக்கறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும். இப்ப இந்த அக்டோபர் மாசம் இருக்கக்கூடிய இந்த பலன்கள்லயே பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசி அதிபதி 12ஆம் இடத்துல நீச்சம் பெற போறாரு, நீச்சம் ஆகுறாரு அப்படின்னாலே உங்களுக்கு பாத்தீங்கன்னா சில விஷயங்கள்ல தடைகள் இன்னமும் இருக்கு, மறையல. உங்களுக்கு தோஷங்கள் இருக்கு, அடுத்தடுத்து கிரகங்கள் உங்களுக்கு தேவையில்லாத கெட்ட பலன்களையே கொடுக்குது அப்படின்னாலே கண்டிப்பாக உங்களுக்கு அங்க தோஷங்கள் இருந்தா மட்டும்தான் இந்த மாதிரியான அமைப்புகள் வரும். அடுத்து பாத்தீங்கன்னா 11ஆம் வீட்டு அதிபதியே உங்களுடைய ராசியில நீச்சம் பெற போறார். அப்போ தொழில் ரீதியான நஷ்டங்கள் இந்த காலகட்டம் வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. தொழில்ல விற்பனை அளவு எந்த விதத்திலையும் குறையாது. ஆனா அந்த விற்பனையின் வரக்கூடிய அந்த வருமானத்தை நீங்க தேவையில்லாம செலவு பண்றதுக்கு உண்டான ஒரு அமைப்பு அப்படின்றது இந்த அக்டோபர் மாதம் இருக்கு. அப்போ நீங்க அதற்குண்டான ஒரு மாற்றங்களை என்ன செய்யணும் அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா மிகப்பெரிய அளவுக்கு ஒரு சாதகமான ஒரு பலன்களை இந்த அக்டோபர் மாதம் இந்த துலாம் ராசி என்பர்கள் எளிதில் பெறக்கூடிய ஒரு மாதமாக இருக்கும். ஏன்னா இந்த அக்டோபர் மாதமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு உண்டான ஒரு மாதம் தான்.
உங்க ராசி மீதே சூரியன் சஞ்சரிக்க போறாரு. அதனால அந்த புதனும் சஞ்சரிக்கிறாரு, செவ்வாயும் சஞ்சரிச்சுட்டு இருக்கிறாரு. செவ்வாய் 28ஆம் தேதி தான் உங்களுடைய 2ஆம் இடத்துல சஞ்சரிக்க போறாரு. அதனால குடும்ப உறுப்பினர்கள்னால நல்ல ஒரு ஒத்துழைப்பு கிடைக்கும். உங்களுக்கு வியாதி தொந்தரவுகள் இருக்கு, அந்த வியாதி தொந்தரவுகள்னால வீட்டுல இருக்கிறவங்க உங்களை ஒரு ட்ரீட்மெண்ட் எடுக்க சொல்லி உங்களை கெஞ்சிக்கிட்டே இருப்பாங்க. ஆனாலும் நீங்க அவங்கள மதிக்காம சில விஷயங்களை நீங்களே நானே சரி பண்ணிக்கிறேன்னு சொல்லி ஏதாவது ஒரு பெரிய விஷயத்துல கொண்டு போய் பிரச்சனையில போய் மாட்டிக்கக்கூடிய ஒரு டைம்லாம் இருக்கு. அதனால இந்த துலாம் ராசி என்பர்கள் நீங்களாக ஒரு வரைமுறையை வைத்து கொண்டு எந்த ஒரு விஷயத்தையும் செய்யக்கூடாது. அது மருத்துவமாக இருந்தாலோ கோயில் பரிகாரங்களாக இருந்தாலோ செய்யக்கூடாது. ஒரு அதற்குண்டான நபர்களை அணுகி நீங்க அதற்குண்டான ஒரு விஷயங்களை நீங்க செய்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதற்குண்டான ஒரு நிவர்த்தி அப்படின்றது இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு முழுவதுமாக கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். இந்த காலகட்டத்துல இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு திருமண உறவுகள்ல நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். திருமணம் நடக்காதவர்களுக்கு எல்லாம் செப்டம்பர் மாதம், அடுத்து பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் மாதத்துல இருந்தே உங்களுக்கு திருமண முயற்சிகள்ல ஒரு சக்சஸான ஒரு விஷயங்கள் நடந்துட்டு இருக்குது. இது வரைக்கும் கல்யாணமே ஆகாது அப்படின்னு நாங்க நினைச்சிட்டு இருந்தோம் மேடம், நல்ல ஒரு வரன் வந்தது, திடீர்னு இருந்தாப்புல ஒரு 10 நாள்ல எங்களுக்கு அமைஞ்சது இப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் எல்லாம் நிறைய பேர் இருக்கிறாங்க. இப்படி இருக்கக்கூடிய இந்த துலாம் ராசி என்பவர்களுக்கு அந்த திருமண உறவுகள்லையும் இனி பார்க்கக்கூடிய திருமண முயற்சிகள்லையும் நல்ல முன்னேற்றங்கள் அப்படின்றது கண்டிப்பாக இருக்கக்கூடிய ஒரு மாதமாக தான் இந்த துலாம் ராசி என்பவர்களுக்கு இருக்க போகுது. இந்த துலாம் ராசி என்பவர்கள் வெளிநாட்டுல ஒரு வேலைக்காக காத்துட்டு இருக்கிறீங்க, இல்ல வெளிநாட்டுல நான் டெம்பரவரியா வேலை செஞ்சுட்டு இருக்கிறேன், நான் படிச்ச படிப்பு வேற ஆனா இங்க வேலை பார்த்துட்டு இருக்கிற வேலை வேற, நான் எந்த ஒரு துறையை தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு விரும்புறவங்க எல்லாருமே இந்த காலகட்டம் கிடைக்கக்கூடிய ஒரு டெம்பரவரி வேலையை பாருங்க. இன்னும் ஒரு 3 மாதத்திற்கு அதுல இருந்து ஒரு நல்ல மாற்றங்கள் உங்களுடைய ப்ரொஃபஷனல் ரீதியாக கண்டிப்பாக கிடைக்கும். கொஞ்சம் பொறுமையாக இருந்து தேடிட்டீங்க அப்படின்னாலே இந்த துலாம் ராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டம் ஒரு சாதகமான ஒரு மாதமாக தான் இருக்க போகுது. அடுத்து உயர்கல்விக்காக சென்ற வெளியூர்களுக்கு சென்றவர்கள் எல்லாருக்குமே இந்த மாதம் ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்தை, உங்களுடைய கல்வியில ஒரு நல்ல தரத்தை அடைவதற்குண்டான ஒரு நேரம், ஒரு பிளேஸ்மெண்ட் விஷயத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா நல்ல ஒரு அமைப்புகள் ஏற்படக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். சில பேர் பாத்தீங்கன்னா கல்லூரி வாழ்க்கை முடிஞ்சு ஒரு வருஷமாயும் எனக்கு வேலையே கிடைக்கல அப்படின்றவங்களுக்கு இந்த மாதம் அதற்குண்டான ஒரு வேலையெல்லாம் கிடைக்கிறதுக்குண்டான ஒரு அமைப்பாக தான் இருக்கும். இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை கணிச்சு சொல்லியிருக்கிறோம். நான் முதல்லயே சொன்ன மாதிரி உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்க்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களுடைய குழந்தைகளுக்கு ஜாதகம் எழுதணும், நியூமராலஜி படி பேர் வைக்கணும்னு விருப்பப்படுறவங்களும் கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் அனுப்புங்க. அதற்குண்டான தகவல்கள் உங்களுக்கு தெரிய வரும். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.